Hello friends, welcome to praganyaskitchen, health on top. இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நியூ டிஷ்ஷஸ் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டர்க்கியில் ஒரு டிஷ். எஸ், டர்க்கி. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இதை பண்ணுறோம். அண்ட் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இட்ஸ் none other than turkey biryani. ஸோ ஃபார் ஆல் பிரியாணி லவர்ஸ் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டர்க்கி பிரியாணி இல்லையா? ஸோ டர்க்கி பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த டர்க்கியை பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அது மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலாஸ் பார்க்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், தயிர், உப்பு தேவைக்கேற்ப. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஸோ நான் 2 கப் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 கப் பிரியாணி அரிசி ஆல்மோஸ்ட் 3/4 கிலோ டர்க்கி கறிக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஐட்டம் எல்லாம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா ஐட்டம், வெங்காயம், தக்காளி, அது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகாலாம் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எந்த பேனில் செய்ய போகிறோமோ அந்த ப்ரெஷர் குக் பேனை எடுத்துக்கலாம். ஸோ அதில் நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். ஸோ 2 கப் ரைஸுக்கு அந்த தேவையான பொருள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பொருட்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போதும். எனி வெஜிடபிள் ஆயில் ஆர் எனி குக்கிங் ஆயில், சரிங்களா? ஸோ கூடவே நான் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கிறேன். இந்த நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, தட்டில் பார்த்த அத்தனை கரம் மசாலா ஐட்டமையும் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ பட்டை, லவங்கம், கல்பாசி, ஸ்டார் அன்னாசி, அதுக்கப்புறம் 2 வகையான ஏலக்காய். ஸோ கருப்பு ஏலக்காய் அப்புறம் பச்சை ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் 3 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நீல வாக்கில் 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம். ஸோ அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணதுக்கப்புறமும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அது வதங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி பார்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வரப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம ரொம்ப தக்காளி ஆட் நிறைய தக்காளி ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா அப்புறம் அது தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஸோ பிரியாணிக்கு ஒரே ஒரு தக்காளி இருந்தாவே போதும், அது லைட்டாக அந்த புளிப்பு சுவைக்காக. ஸோ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச அந்த டர்க்கி இருக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம 1/2 மணி நேரம் ஊறுச்சு இல்லையா? ஸோ அதை நம்ம இப்போது ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ தட் எல்லா மசாலாவும் அந்த நம்ம வெங்காயம், தக்காளி, அந்த கரம் மசாலா, பச்சை மிளகா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கலவை எல்லாமே இந்த டர்க்கி மேலே படுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வந்து புதினா இலையை தூக்கிறேன். நான் ஏன் வந்து புதினாவும் கொத்தமல்லி எல்லாமே வந்து கம்மியாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டர்க்கியோட ஃபுல் ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் நான் வந்து 2 கப் ரைஸுன்றதுனால நான் வந்து 2லேருந்து 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தம் போட போகிறேன். ஸோ தட் வந்து அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு உதிரியாக வரும். ஏன்னா பிரியாணி ரைஸுக்காக. ஸோ இப்போ வந்து நல்லா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கிற ஸ்டேஜில் நான் வந்து ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை போட்டுக்கிறேன். ஸோ இந்த பாஸ்மதி ரைஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலரக்கூடாது. இல்லை ஏன்னா வந்து கலரும் போதே வந்து அரிசி வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா பொறுமையாக அதை வந்து கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அப்போ வந்து நம்ம எப்படி சால்ட்டெல்லாம் எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். சால்ட்டோ காரமோ ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நல்லா இது கொதிக்கிறது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ப்ரெஷர் பேனுக்கு வந்து லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு இதை வந்து நான் வந்து தம்முக்கு வைக்க போகிறேன். ஸோ தம்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேன் இருக்கு இல்லையா, தோசை தவா இருக்குல்ல, அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் சிம்மி பண்ணி அப்புறம் கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ப்ரெஷர் பேனை வச்சுருக்கேன் மேலே. ஸோ தட் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நான் அதை குக் பண்ண போகிறேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு நல்லா டர்க்கியும் டெண்டராக ஆகிடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அடி பிடிக்கவும் செய்யாது. இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான டர்க்கி பிரியாணி ரெடி. பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அப்படியே உதிரியாக இருக்குது. நான் இப்போ தான் வந்து அதை கலர போகிறேன். ஸோ அதை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஆவி பறக்க அப்படியே சுடன்னு இருக்குது. இதுதான் எங்களோட லன்ச் மெனு ஆஃப் தி சண்டே. ஸோ ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இதை வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். அவங்க அதை சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் வெரி ஃபஸ்ட் டைம் இதை செய்கிறதுனால பயந்துட்டே செஞ்சோம், எப்படி வரப்போகுது எப்படின்னு தெரியலன்ட்டு. ஆனால் ரியலி சொல்கிறேன், செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் subscribe our channel praganyaskitchen. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட் செஷனில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் வில் மீட் சூனர் வித் அ நியூவர் ரெசிபி. Bye-bye.